இதில் டைல்ஸ் இருக்கும், அந்த டைல்ஸ் மாதிரி தான் நம்ம கார்டிகஸ் இருக்கும் இதில் ஹேர் ஷாஃப்டில். ஸோ வென் வி ப்ளோ ட்ரை அந்த டக் டக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இட் வில் காஸ் ஹேர் டேமேஜ். ஓகே. அதனால ஸோ தான் ஹேர் டேமேஜ் எப்போவுமே அதிகமா ஏற்படுது. எப்போவுமே நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும்னா வெட் ஹேரில் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் 10-15 மினிட்ஸ் டவல் போடுங்க. ஒரு நார்மல் மெலீஸாக ஒரு டவல் ஹேரில் டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளோ ட்ரை கோல்டு மோடில் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது, ஹேர் டேமேஜும் வராது, அண்ட் இட் வில் பி குட் ஃபார் யூ. ஓகே மேம். மேம் அதே மாதிரி ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீரம், ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு, அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஹேர் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணாதான் ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமா மேம்? உங்கள் பாட்டிக்கு எப்படிமா முடி இருந்துச்சு? அப்பெல்லாம் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை மேம். ஒன்லி அவங்களுக்கு எப்படிமா நல்லா இருந்துச்சு ஹேர்? அவங்களுக்கு திக்க இப்போ கூட நல்லா இருக்கு. இல்லை எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணாங்க அவங்க? அவங்க ஒன்றுமே பண்ணல மேம். வெறும் கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நல்லா செக்ல ஆட்டினது. சாப்பிடுவாங்க அவங்க. அவங்க சாப்பாட்டில் நியூட்ரிஷன் என்ன இருந்துச்சு, அவங்க கீ எடுத்துட்டு வெஜிடேபிள்ஸ் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு அண்டு இன்னும் எப்போ இந்த ஆல் த பல்சஸ் தால் எல்லாம் எடுத்தானா ஃபுட் எடுத்தானா ஒரு ஹோல்சம் டயட் இருந்துச்சு அவங்களுக்கு. நீங்கள் நம்ம இப்போ என்னென்ன தெரியுமா ஒரு மைண்ட் செட் இருக்குது நமக்கு. முடினா நான் இந்த சீரம் போட்டேன் அந்த சீரம் போட்டேன் அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இது பண்ணேன் எனக்கு முடி நல்லா இருக்கும்.